அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, இந்த பதிவு பெண்களுக்கான பிரத்யேக பதிவு. நீண்ட மாதங்களுக்கு பிறகு இந்த பதிவு கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கோலம் போடுவதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட சூட்சமும் சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் முழுவதும் நமது இல்லத்தில் கோலம் போடும்போது என்ன செய்யணும், என்ன செஞ்சால் குடும்பத்துக்கு சிவனருள் கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை, ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த குழுவோடைய கட்டணம், அந்த குழுவுடைய முழு விளக்கம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த குழுவின் நோக்கம், ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியின் போதும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு மகா ஹோமம் அதர்வண வேத முறைப்படி நடத்தி அதற்குண்டான பிரசாதத்தை எங்களை சங்க உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த மாதம் 29ஆம் தேதி சத்திய நாராயணர் மகா ஆகர்ஷ்ண ஹோமம் நடைபெறுது. இந்த ஹோமத்தில் காரிய சித்தி எந்திரமும் மகாவசிய விபூதியும் வைத்து உயிரூட்டி பிரசாதமாக தரப்போகிறேன். காரிய வெற்றி முழுமையாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க இந்த ஹோமத்துக்கு பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனி மாதம் முழுவதும் எவ்வாறு கோலம் போட வேண்டும் அமாவாசை நாள் தவிர அப்படிங்கிறத சொல்கிறேன். 15/6/2026 முதல் 16/7/2026 வரை அமாவாசை நாள் தவிர மற்ற நாளில் நீங்கள் எழுந்து கோலம் போடுறதுக்கு முன்பாக வாசல் தெளிப்பீங்கள்ல, அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரில் நமது அறக்கட்டளையின் தயாரிப்பான ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் இருந்தால் 1 ஸ்பூன் கலந்துக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் கலந்து வாசல் தெளிங்க. ஐஸ்வர்யம் தெய்வீக தூள் அப்படிங்கிறது வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலப்பதற்காகவும் வீடு துடைக்கும் தண்ணீரில் கலப்பதற்காகவும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வாறு மஞ்சள் தூள் கலந்து வாசல் தெளித்து கோலம் என்ன கோலம் வேணால் போட்டுக்கோங்க. அந்த கோலத்தில் நீல நிற வண்ணம் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீல நிற வண்ணம் இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேலும் கோலம் போடும்போதே உங்கள் மனதுக்குள்ள தென்னாடுடைய சிவனே வருக வருகன்னு சொல்லிகிட்டே போடுங்க. ஒரு 3 முறை சொன்னால் கூட போதும். தென்னாடுடைய சிவனே வருக வருகன்னு நீங்கள் சுத்தம் இல்லாத போது கூட சொல்லலாம், ஒன்றும் தவறு கிடையாது. மனசுக்குள்ளே தானே சொல்ல போகிறீங்க. வாசலில் கோலம் போடும்போது மனசுக்குள்ள ஈசனை நினச்சிட்டு கோலம் போடுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? அவ்வாறு கோலம் போடும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் இல்லம் தேடி ஈசன் வருவார், உங்கள் குடும்பத்திற்கு நல்லது அத்தனையும் செய்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதரிகளே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள். எல்லாம் தயாராகிக்கோங்க. இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக நாம் பெருநெல்லிச்செடியினுடைய வடக்கு வேர் உட்பட 13 சக்தி வாய்ந்த பொருட்களை கொண்டு வெண்கல சொம்பில் வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி தரப்போகிறோம். தயார் நிலையில் இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு இந்த வரலட்சுமி வெண்கல கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.